இது ஊழலின் ஒரு அம்சம்தான். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொட்டதெல்லாம் ஊழல். நீங்கள் பாருங்கள், சென்னையில் 1200 டாய்லெட் கட்டுறதுக்கு 1360 கோடி. ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆகுது காஸ்ட்டு? 1 கோடிக்கு மேலே. கக்கூசில் காசு பிறக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது அவமானமா இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஸ்வச் பாரத் அபியானில், தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிவறை இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு வீட்டுக்கு 12,000 ரூபாயில் டாய்லெட் கட்டி கொடுத்தோம். இப்போ சென்னையில் டாய்லெட்டுக்கு காஸ்ட் எவ்வளவு? கன்ஸ்ட்ரக்ஷன் 1 கோடிக்கு மேலே. சரி, அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 360 ரூபா. அது பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு 12,000 வந்துடுது. நாம் கட்டி கொடுத்த மக்களுக்கான கழிவறையினுடைய காஸ்ட்டு ஒரு மாதத்துக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். அதாவது இந்த புலிக்கு பயந்தவன்லாம் மேலே படுத்துக்கோ நானா. ஏன்னா அப்போ புலி என்ன பண்ணும்? மேலே இருக்கிற ஆளை தானே பிடிக்கும். இவன் சேஃபாக இருக்கலாம்ல. அதுக்காண்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? மீதி 7 பேர் என் முதுகில் படுத்துக்கோ.